வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஷார்ட்ஸ் வீடியோ போட போகிறோம்னா, ப்ளவுஸில் வந்து இந்த கையில் இந்த ஆங்கோல் எப்படி நம்ம வெட்டுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு தான் நம்ம கையோட அளவு எடுத்து வெட்டியிருக்கோம். அந்த அளவில் வந்து இந்த ஆங்கோல் எப்படி எடுத்து வெட்டிட்டு பட்டி போடுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கை வந்து 4 பாகமாக இருக்குது. 4 பாகமாக மடித்து போட்டுக்கிட்டோம். பார்த்தீங்களா, 1 2 3 4 மடிச்சு போட்டுக்கிட்டோம். அளவு ப்ளவுஸை வச்சு மேலே போடுறோம். மேலே போட்டு அளவு எடுத்துக்கிறோம். அளவு எடுக்கும்போது நல்லா பாருங்கள். இப்போ இது வந்து நம்மளுக்கு தையலுக்கு கொஞ்சம் விட்டுருவோம். இந்த இடத்துல தையலுக்கு கொஞ்சம் விட்டுருவோம். இது வந்து பட்டி மடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு மடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அப்படி ஏற்றி வைக்கும்போது இந்த அளவு இருக்குது. மீதம் இருக்கிறத நம்ம பிடிச்சி விட்டுக்கிறதுக்காக. அப்புறம் கையோட சுற்றளவு வந்து இந்த அளவு வருது. நம்மளுக்கு கரெக்டாக நம்ம மடித்து போட்டு வரைஞ்சிக்க வேண்டியதை எப்படி கையை பெரட்டி போட்டு சரி தரேன். இப்போ அளவு ப்ளவுஸோட கையோட அளவு வந்து கொஞ்சம் லூஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம இந்த அளவு வச்சுருக்கோம். பிரித்து விட்டு அளவு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, அப்படியே இப்படி ஒரு அளவு போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இந்த ஷோல்டர்லேருந்து ஆம்கோலுக்கு பக்கத்துலன்னா நம்ம கல்வி வச்சுக்கலாம். ஆல்ரெடி இந்த ப்ளவுஸ் நான் தச்சு கொடுத்துருந்தேன். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம எந்த தையல் வேணாலும் இன்னொரு தையல் போடணும் அப்படின்னா அப்படியே இதில் போட்டுக்க வேண்டியது. நம்ம எப்படி இருந்தாலும் கையோட அளவுக்கு 3 தையல் போடுவோம். ஓகேவா, போட்டாச்சு. இப்போது இந்த கையை வந்து இது வந்து நம்மளுக்கு சாதா ப்ளவுஸ் தான். உள்ளே வெளியே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி நம்ம இதில் கவர் தட்டு வெட்ட போகிறோங்கிறத பாருங்கள். நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. நான் தெளிவாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த சென்டரை வந்து நம்ம மையப்படுத்திக்கிட்டோம். இதிலேருந்து நம்ம இந்த கார்னர்லேருந்து நம்மளுக்கு கரெக்டான அளவு இருக்கிறதுனால இப்படி போட்டுக்கிட்டோம். போட்டு அவ்வளோதாங்க. இது அப்படியே நம்ம இது கவர் தட்டுன்னு சொல்கிறது. இதை வந்து அப்படியே நம்ம வெட்டிக்க வேண்டியது. இது அப்படி வெட்டிட்டு இது எப்படி வச்சு தைக்கணும், மெயின் அதுதான். எப்படி வச்சு தைக்கணுங்கிறத நம்மளோட எந்த பக்கம் வரணும். நம்ம பாட்டுக்கு கவர் தட்டு வெட்டிட்டோம், எப்படியாவது ஒரு பக்கம் வச்சு தைச்சிருவோம் அப்படின்லாம் நினச்சிடக்கூடாது. இது வந்து சென்டர். இது வந்து சென்ட்ரு. இந்த உயரத்தில் வந்து சென்டர். இது ஷோல்டர் சென்ட்ரு. இப்படியே மடிச்சுக்கிட்டோம். மடிக்கும்போது இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு சின்னதாக இருக்கா, இது வந்து நம்மளுக்கு முன் பக்கம் ஃப்ரண்ட் பக்கம் வரணும். இந்த சின்னதாக இருக்கிறது முன் பக்கம் வரணும். இந்த பெரிய துணியாக இருக்கிறது பின் பக்கம் வரணும். அவ்வளோதான். இது மாதிரி நீங்கள் தச்சு போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கப் சைஸ் கரெக்டாக கிடைக்கும். ஷோல்டர் பக்கம் வந்து நம்ம அந்த ஆம்கோல் வந்து சைடில் தூக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது இல்லாமல் தெளிவாக நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி என்ன டிப்ஸ்னால், ப்ளவுஸில் வந்து கையோட உயரம் எப்படி எடுத்துகிட்டு அந்த பட்டி போடுறது. இந்த கை உயரம் எடுக்கிறோம் இல்லையா, எடுத்துகிட்டு அந்த இறக்கத்தில் நம்ம எத்தனை இன்ச்சில் பட்டி போடுறது அப்படிங்கிறதா சொல்ல போகிறேன். சாதாரணமாக நம்ம 1 இன்ச்சு போடுறது ரொம்பவே பெஸ்ட்டு. அதையும் தாண்டி துணி அதிகமாக இருக்குது, நம்ம பெரிய அளவில் தையல் போடணும், பட்டி பெருசாக போட்டால் அப்படி கச்சுன்னு இருக்கும், கத்திச்சுக்கிட்டு சூப்பராக இருக்கும் 1.5 இன்ச்சில் பட்டி போட்டால். இப்போ அது மாதிரி பட்டி தான் நம்ம போட போகிறோம். வாங்க 1.5 இன்ச்சில் எப்படி பட்டி போடுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு உயரம். பாருங்கள், நான் அளவு பவுடர் பாருங்க. 1.5 இன்ச்சுங்கிறது நம்மளுக்கு எந்த இடத்துல வருது, இந்த பாருங்க, இந்த இடத்துல வருது. இது எப்படி பட்டி போடுறோம் அப்படின்னு இப்போ உங்களுக்காக சொல்கிறேன் நான். அப்படியே இந்த அளவு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவே ப்ளவுஸ் வந்து கை நல்லா நச்சுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ தச்சுக்கலாமா. அப்படியே மிதியை தூக்கி விட்டு வச்சுக்கிறணும். இது வந்து நம்பரை கிட்ட வச்சு தான் நம்ம போடணும். ஏன்னா நம்ம பிரித்து விடுற தையல் இல்லை, இது 2 தையல் போட்டு அப்படியே விட்டுருவோம். அதுக்காக அப்படியே நம்பரை கிட்ட வச்சு தான் நம்ம இந்த பட்டி போடணும். சரிங்களா. இப்போது நம்ம லைனிங்னா நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எதுன்னு பார்த்து ஆல்ரெடி நம்ம இந்த ப்ளவுஸில் வந்து சாதா ப்ளவுஸில் அப்படி பார்க்க வேண்டியதில்லை. இந்த எழுத்து மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இப்போ உள்பக்கம் நம்மளுக்கு போயிடும். அப்படி தைச்சோம்னா இது மாதிரி. இப்போ நம்ம தைச்சிட்டோம். இது ஹெம்மிங் பண்ணுறதெல்லாம் கிடையாது, அப்படியே இந்த 2 தையல் தான். பார்த்தீங்களா, நம்ம 2 தையலும் போட்டுக்கிட்டோம். தெரியுதா, அழகாக நம்ம 2 தையலும் போட்டுக்கிட்டோம். இது ஹெம்மிங்லாம் கிடையாது, அப்படியே 2 தையல் மட்டும்தான். இப்போ நம்ம அப்படியே 2
வெட்டி எடுத்துக்கிற வேண்டியது. வெட்டி எடுத்துட்டு பாருங்கள், கரெக்டாக போட்டுக்கிட்டு மடிச்சுக்கிறணும். மடிச்சுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா தெரிகிறதா? இப்போ 2 தையலும் போட்டாச்சு. கை பட்டி இது மாதிரி போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ, இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பாய். வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷனல் சேனல். உங்களை அன்போடு வரவேற்கிறது. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ஷார்ட்ஸ் வீடியோ போட போகிறோம்னா, ஜாக்கெட்டில் வந்து முன்பக்கம் சைடு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அப்போ கூட இருக்கிறத என்ன மாதிரி நம்ம செஞ்சால் அந்த அளவு கரெக்டாக வரும் அப்படிங்கிறத இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போது இப்படி நம்ம தூக்கி கையோடு சேர்த்து போட்டு ஜாயின் பண்ணுவோம். சரியா? ஜாயின் பண்ணும்போது பாருங்கள், இப்போ கூட இருக்குது. எதில் கூட இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இருக்கா? இங்கேருந்து நம்ம அளவு எடுத்து அளவாக பார்க்கும்போது முன்பக்கம் நம்மளுக்கு கூட இருக்குது. இப்போ இந்த முன்பக்கம் இருக்கிறது என்ன செய்யறோம்னா, அப்படியே இந்த கட் சைஸ் டாட் போட்டிருக்கோம்ல, இந்த டாட்லேருந்து நம்ம எவ்வளோ கூட இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்குலாம் நம்ம இப்படி மடிக்கணும், இப்படி பிடிக்கணும். கீழே பிடிச்சா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதனால் இப்படி இந்த சென்டர்லேருந்து இப்படி மடிச்சிடுவோம். இப்படி மடித்து நம்ம எந்த அளவு கூட இருக்குதுன்னு ஒரு அளவு பார்த்தோமோ அந்த அளவுக்கு நம்ம இப்படி ஒரு அவ்வளோதான். இது மாதிரி நம்ம தைச்சோம்னா அந்த கூட உள்ள அளவு கரெக்டாக இருக்கான்னு இப்போ பார்ப்போமா? வாங்க. நம்ம அந்த 3 டாட் போடும்போது என்ன செய்கிறோமோ அதே தான், அதே மாதிரி நம்ம ஒரு தைச்சிட வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த அளவு உங்கள்கிட்ட காட்டணும். இப்போ இதை நம்ம தைச்சி விட்ருக்கோம். அதே மாதிரி கப் சைஸும் நல்லாயிருக்கும். அப்படி பார்க்கும்போது கப் சைஸும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம பிடிச்சி காட்டுறோம் பாருங்க. பார்த்தீங்களா? சரியா இருக்கா? இப்போ அப்படியே ஒரு டாட் போட்டுருவோமா? கையிலேருந்து இடுப்புக்கு ஒரு தையலை கொடுத்துருவோம். சின்ன சின்ன குச்சி தான். பாலம் கரெக்டாக வச்சு அப்படியே இலையாடி எடுத்துக்கணும். பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த ப்ளஸ்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அமைச்சோம். தெரியுதா? கை ஜாயிண்ட்லேருந்து இந்த ப்ளஸ்ஸு அதே மாதிரி இங்கேயும் முன்ன பின்ன இல்லாமல் தைச்சிக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.